சக்கரம். இந்த தலைப்புல, "நீ அப்படி என்ன எழுதின யாழினி? உன்னுடைய கட்டுரைய பத்திரிக்கைக்கெல்லாம் அனுப்பி வச்சிருக்கேன்" அப்படின்னு ஹெச்எம் சொன்னாங்களே, அப்படி என்னதான் எழுதின? என்று கேட்டாள் உமா. அந்த தலைப்புக்கு நீ என்ன எழுதின? சொல்லு உமா என்று கேட்டாள் யாழினி. நான் என்ன எழுதினேன்? முதலில் சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு, சக்கரத்தினுடைய வரலாறு, யாரு கண்டுபிடிச்சாங்க, அதனுடைய உபயோகம் என்ன, அந்த பையார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுல உள்ள பை அப்படிங்கிற விஷயத்துக்கு 22/7ங்கிறதெல்லாம் சக்கரத்தை வச்சு தான் கணக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சக்கரத்தை பற்றின தகவல் எல்லாத்தையுமே எழுதினேன். வேற ஒன்றும் நான் எழுதலையே என்றாள் உமா. நீ சக்கரத்தை மட்டும் எழுதியிருக்க, ஆனால் நான் சக்கரங்கிறது வாழ்க்கை சக்கரத்தை பற்றி எழுதினேன். வாழ்க்கை சக்கரமா? அது என்ன வாழ்க்கை சக்கரம் என்றாள் உமா. ஒன்றும் இல்லை, 3 வாழ்க்கை சக்கரத்தை எழுதியிருக்கேன். என்னன்னு வரிசையாய் கேளு உமா என்றாள் யாழினி. 1, கடலின் வாழ்க்கை சக்கரம். அதாவது கடல் நீர் ஆவியாகி வானத்தை சென்றது, மேகம் மழையாகி மலை மேலே விழுகுது, மலையில் விழுந்த நீர் அருவியாகி மறுபடியும் கடலை சேருது. இது கடலின் வாழ்க்கை சக்கரம். 2வது வாழ்க்கை சக்கரம் தாவரத்தை பற்றியது. ஒரு விதை முளைக்கிறது, முளைச்ச விதை செடியாகிறது, செடி மரமாகிறது, மரத்திலிருந்து பூக்கள், பூவிலிருந்து காய்கள், காயிலிருந்து கனி, கனியிலிருந்து விதை, மீண்டும் அந்த விதை தரையில் விழுந்து மறுபடியும் மரமாகி தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்கிறது. இது 2வது வாழ்க்கை சக்கரம். 3வது வாழ்க்கை சக்கரம் சிறிய நுண்ணுயிரிகளை பற்றினது. என்னன்னா, முதல்ல முட்டை பருவம், அடுத்து லார்வா, அடுத்து பியூப்பா, அடுத்து முழு உருவம், மறுபடியும் அந்த முழு உருவத்திலிருந்து முட்டை, முட்டையிலிருந்து லார்வா என்று சுற்றி சுற்றி வருகிறது. இது கொசு, தவளை, வண்ணத்து பூச்சி போன்ற பூச்சி இனங்களுடைய வாழ்க்கை சக்கரம். இதைத்தான் எழுதியிருந்தேன். வித்தியாசமான கோணத்தில் எழுதுனதுனால ஒருவேளை அது நம்ம தலைமை ஆசிரியருக்கு பிடிச்சிருந்துச்சோ என்னவோ அனுப்பியிருக்காங்க. பார்க்கலாம் பிரசுரமாகுதா இல்லையா அப்படின்று. இருந்தாலும் உன்னுடைய வித்தியாசமான சிந்தனைக்கு பாராட்டு கிடைக்கும்னு நினைக்கிற யாழினி. சரி, போயிட்டு வரட்டுமா என்று கூறி விடைபெற்றாள் உமா.